இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன்னா அப்படியே கருமாதிக்கு சேர்த்து பத்திரிக்கை அடி. என்ன சொல்றீங்க? என்னென்ன சார் 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னா அதை அவங்க கூட போய் முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெரியவங்ககிட்ட கொண்டு வந்து அந்த பெரியவங்க வெட்கமே இல்லாமல் இன்னொரு பெரியவங்ககிட்ட கொண்டு வரது நான் அவரை சொல்லுவேன். அந்த ரியாக்ஷனில் தான் என் குடும்பத்திலேயும் இல்லை, என் ஃபேமிலியிலையும் இல்லை. இனிமேல் இது விஷயமா பேசுகிறதா தயவுசெய்து இங்கே வராங்க, நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க, இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் நான் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அந்த ஒளிப்பதிவாளர் என்னை வந்து எவ்வளோ டைட்டாக ஃப்ரேம் காட்டினாரோ அப்போ தான் ரீச் ஆகிடும். நீங்கள் ஒரு டைலாக் சொன்னீங்களா, அந்த இடத்துல தான் உங்களோட ஷேடே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா சரி ஜெயோட அப்பா ஜெய் மாதிரியே கூலாக இருக்காரு அப்படிங்கும்போது கூட கருமாதிக்கு சேர்த்து ஒரு பத்திரிக்கை அடிங்க மேலே யாரா இவர் வில்லத்தனமாக பேசுகிறாரு. அந்த இதை ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி அவர் இவ்வளோ டைட் வச்சுருந்தாரு. அதுதான் அந்த படத்தினுடைய என்னுடைய வெற்றிக்கு காரணம் அந்த ஒளிப்பதிவாளர். இல்லைன்னா ஏன்னா நான் என்ன தான் டைலாக் ஒயிட்டில் பேசியிருந்தாலும் அந்த இதாகிருக்காது.